வளர்ப்பில் லாபம் பெறுவது எப்படி அப்படி சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நீங்கள் ஆடு வளர்க்குறீங்களா அல்லது ஆடு வளர்க்க ஆசைப்படுறீங்களா? ஆனால் ஒரு கேள்வி மட்டும் உங்கள் மனசில் இருக்கும், இதில் லாபம் இருக்கா இல்லை நஷ்டமா? பல பேர் சொல்லுவாங்க ஆடு வளர்ப்பு நல்ல பிஸ்னஸ், ஆனால் உண்மையில் எல்லாருக்கும் லாபம் வருதா? இல்லை. ஏன்னா லாபம் வர்றது ஆடுகளால் இல்லை, அறிவால் தான். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது, மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு சின்ன ரகசியம், ஒரு டிப்ஸும் கூட தான். இது தெரிஞ்சால் நீங்கள் ஒரு சாதாரண விவசாயி இல்லை, ஒரு ஸ்மார்ட் ஹோட், அதாவது ஒரு ஸ்மார்ட்டான ஆடு வளர்ப்புவீங்க ஆகிடுவீங்க. ஏன் பல பேருக்கு லாபம் வரல அப்படின்னா, முதல்ல ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. 70% பேர் ஆடு வளர்ப்பில் நஷ்டமாக போகிறாங்க. ஏன் தெரியுமா? முதல் தவறு என்னென்னா, மற்றவங்க மாதிரியே நம்மளும் செய்யணும் அப்படி சொல்லிட்டு செய்கிறது. அதாவது மற்றவங்க என்ன செய்கிறாங்களோ அதையே நம்ம செய்கிறது. ஒருத்தன் பண்ணுறதை பார்த்து அதே மாதிரி பண்ணுறாங்க, ஆனால் அவரோட நிலைமை வேறு, உங்களோட நிலைமை வேறு. ரெண்டாவது தவறு என்ன தெரியுமா? பிளான் இல்லாமல் ஆரம்பம் பண்ணுறது. 2 ஆடு வாங்கலாம், பிறகு பார்ப்போம். இது பிஸ்னஸ் கிடையாது, இது ஒரு கேம் மாதிரி. 2 ஆடு வாங்கிட்டு என்ன இது நம்மளுக்கு பெரிய லாபமா? கிடையாது. சும்மா நம்ம ஒரு பார்ட் டைமாக பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 2 ஆடு 3 ஆடு அப்படி சொல்லிட்டு நம்ம வளர்க்கலாம். அடுத்து 3வது தவறு, அதாவது தீவன செலவு தெரியாமல் வளர்க்குறது. லாபம் வராமலேயே செலவு அதிகமாக வருது. உண்மை என்னென்னா, ஆடு வளர்ப்பில் வெற்றிங்கிறது திட்டமிடல் ப்ளஸ் மேலாண்மை, இது ரெண்டும் தெரிஞ்சுக்கிட்டா தான் வெற்றி பெற முடியும். இப்போ ஆடு வளர்ப்பு சரியான முறையில் ஆரம்பிப்பது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் ஆடு வளர்க்கணும்னா 3 விஷயம் முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ப்ரீட் செலெக்ஷன், அடுத்து செட் அமைப்பு, அடுத்து முதலீடு பிளானிங். ஃபஸ்ட்டு ப்ரீட் செலெக்ஷனில் என்ன இனம் அப்படி சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். லாபம் பார்த்திங்கன்னா 50% இங்கே தான் முடிவு ஆகுது. ஒரு நல்ல இனம் இருந்தால் தான் நல்ல ஆடுகள் நல்ல லாபம் தரும். அதில் பார்த்திங்கன்னா கன்னி ஆடு, ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், கன்னி ஆடு, போராடு, சேலம் பிளாக்கு, இது போயர் ஆடு, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி. அதே மாதிரி ஒரே இடத்துலையே வளர்க்காதீங்க, மிக்ஸ் பண்ணுங்கள். அதாவது இப்போ கன்னியாடு இருந்துச்சுன்னா 2 போராடு வச்சுக்கோங்க. எங்ககிட்டையும் பார்த்தீங்கன்னா கன்னியாடு இருக்குது, போராடு சிலது நீங்களே பார்த்துருப்பீங்க, போராடு இருக்கும், போராடு இருக்குது. நாங்கள் எங்கள் ஆசைக்காக ஒரு 2 செம்பரி குட்டியும் வச்சுருக்கோம். அந்த செம்பரி குட்டிலாம் பார்த்திங்கன்னா அது தாய் எது தெரியுமா? எங்கள் வெள்ளாடு தான். வெள்ளாடுக்கிட்ட தான் அந்த செம்பரிகாடு குட்டியே பால் குடிச்சிக்கிட்டு இருக்குது. அடுத்து ஷெட் அமைப்பு. பெரிய ஷெட்டெல்லாம் போட்டு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பறன் மேலே அமைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு ஷெட்டெல்லாம் போடாதீங்க. சின்னதாக போட்டாலும் நம்ம அந்த ஆட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் விட்டு நம்ம போட்டுக்கணும். அதே மாதிரி காற்றோட்டம், மழை பாதுகாப்பு, ஈரமான தரையாக இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப அவசியம். ஏன் தெரியுமா? ஆடு இருப்பது நோயால் கிடையாது, சூழ்நிலையால் தான். அதனால் புரிஞ்சுட்டு ஷெட்டை போடுங்க. அடுத்து முதலீடு பிளான் பண்ணணும். ஆரம்பத்தில் அதிக ஆடுகள் வாங்கக்கூடாது. நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் எல்லாமே அதான் சொல்லியிருப்போம். ரொம்ப ஆடு வாங்கி இது பண்ணாதீங்க. ஒரு பெரிய பண்ண ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒரு 5 இல்லைன்னா 10 ஆடுகளோட ஸ்டார்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நல்ல அனுபவம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரிய அளவில் நீங்கள் பிளான் பண்ணி வளங்க. எப்பயுமே ஃபஸ்ட்டு எல்லா இதுலேயுமே தோல்வி தான் வரும். என்னடா அப்படி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருமே தோல்வியை கடந்து தான் வெற்றி பாதையே வந்திருப்பாங்க. அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, லாபம் வர ரகசியம் என்ன அப்படின்னா, இப்போ தான் முக்கியமான பகுதி, கவனமாக கேளுங்க. ஆடு வளர்ப்பில் லாபம் வருது எங்கே தெரியுமா? அந்த தீவனத்தோட ஸ்ட்ராட்டஜி தான். வெளியில் வாங்குகிற ஃபீடு நஷ்டத்தை தான் கொடுக்கும். நீங்கள் உங்களுக்கு இடம் இருந்தால் பசுந்தீவனம் போட்டுக்கலாம். இந்த புல், அசோலா, அப்புறம் கிச்சனில் இந்த காய்கறி வேஸ்ட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் லாபம் இருக்குது. அடுத்து ஃப்ரீடிங் மேனேஜ்மெண்ட். ஒரு ஆடு வருஷத்துக்கு 2 தடவை குட்டி போடும். ஒரு தடவை 2 குட்டி போட்டுச்சுன்னா வருஷத்துக்கு 4 குட்டி போடும். அப்போ 10 ஆடு இருந்தால் 40 குட்டி கணக்காகும். இதுதான் லாபத்தோட மூல காரணம். அடுத்து சரியான விற்பனை நேரம். நல்ல வெயிட் வந்தோடனே விற்காதீங்க. என்னென்னா திருவிழா டைமில் விற்க பாருங்கள். அதே மாதிரி டிமாண்டு ஒரு சில நேரத்தில் அதிகமாக இருக்கும். இந்த பக்ரீத்து இந்த மாதிரி நேரத்தில் அதிகமாக இருக்கும், ப்ரைஸும் அப்போ அதிகமாக இருக்கும். அந்த நேரத்தில் விற்க பாருங்கள். இப்போ தவிர்க்க வேண்டிய பெரிய தவறுகள் என்னென்னா, இந்த தவறை நீங்கள் செஞ்சீங்கன்னா லாபம் 0 தான். அதாவது ஓவர் க்ரௌடிங். அதிக ஆடுகள் நோயை வரவழைக்கும்.
அதிக ஆடுகள் வச்சுருந்தாலும் நம்ம பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டாக்டர்கிட்ட ஆலோசனை இல்லாமல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது. நான் இந்த யூடியூப்பை பார்த்து இதை கொடுத்தேன், அந்த யூடியூப்பை பார்த்து இதை கொடுத்தேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. நாங்களே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு தான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப வருஷமாக வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நாங்கள் வளர்க்குறதுனால தான் நாங்களே நேரடியாக இந்த டைமுக்கு இதை கொடுப்போம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் கொடுக்குறோம். மற்றபடி வேறு எந்த இதாக இருந்தாலும் டாக்டர்கிட்ட நாங்கள் ஆலோசனை வந்து கண்டிப்பாக நாங்களும் கேட்போம். அடுத்து பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் மெயின்டைன் இல்லாமல் வளர்க்குறது. எந்த ஆடு வந்து லாபம், எந்த ஆடு வந்து லாஸு அப்படிங்கிறது வந்து தெரியாது. அதனால் ரெக்கார்டு வந்து கண்டிப்பாக இந்த ஆடுக்கு வந்து நோய் வந்துச்சா, இந்த ஆடுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ண, இந்த ஆடுக்கு வந்து இன்றைக்கி முடியாமல் போச்சு, இந்த ஆடு இன்றைக்கி நல்லா மேயுது, ஆடு நல்லா தீவனம் எடுத்துக்குதா, தண்ணி குடிக்குதா, அப்படிலாம் ஒவ்வொரு ஆட்டையும் தனித்தனியாக 50 ஆடு இருந்தாலும் 50 ஆடையும் நம்ம பார்த்துக்கிற விதம் தான் அதில் முக்கியம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ஒரு சாதாரண விவசாயி கிடையாது, ஒரு ஸ்மார்ட் பிஸ்னஸ் ஆகணும் அப்படின்னா டிப்ஸ் என்ன தெரியுமா? அதோட வெயிட்டை வந்து நம்ம கவனிக்கணும். வெயிட் வந்து இது கூடுதா இல்லை அப்படியே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து செலவு கணக்கு கண்டிப்பாக எழுதி வைக்கணும். ஆன்லைனில் செல் பண்ண முயற்சி பண்ணணும். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா சோசியல் பிளாட்ஃபார்மில் நிறைய போடுறாங்க, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராமு எல்லாமே. அதனால் ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே போடுறாங்க. அதிலலாம் நம்ம வந்து போட்டு ட்ரை பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கலாம். இல்லாட்டினா லோக்கலில் மார்க்கெட் இருக்கும் பார்த்திங்களா, எங்களுக்குலாம் இந்த திருவேங்கடம், பாம்பு கோயில் சந்தை இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பக்கம். இவங்களும் வந்து என்னைக்காவது போவாங்க. என்ன வீடியோ எடுத்து உங்களுக்கு போட முடியல அவ்வளோதான். மற்றபடி அவங்களும் போய் எல்லாமே பார்க்க தான் செய்வாங்க. ஒரு விஷயம் மட்டும் நினச்சிக்கோங்க, ஒரு ஆடு வளர்ப்பு வந்து ஒரு வேலை கிடையாது, அது ஒரு வாய்ப்புன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் சரியான முறையில் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை வந்து மாற்றும். இன்றைக்கி 5 ஆடு இருக்குது, நாளைக்கே 100 ஆடாக கூட மாறும். எங்கள் பழைய வீடியோக்களில் வந்து ஒருத்தர் வந்து 4 ஆடு வாங்கிட்டு போய் 54 ஆடாக உருவாக்கின கதையெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள். இன்று நீங்கள் சாதாரண மனிதனாக கூட இருக்கலாம், ஆனால் நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலாக கூட ஆகலாம். லாபம் ஆடுகளில் கிடையாது, லாபம் உங்கள் முடிவுகளில் தான் இருக்குது. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ போடணும் நீங்கள் நினச்சிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பார்க்குற நண்பர்கள் உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணும்னு நீங்கள் நினச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நாளைக்கு என்ன வீடியோ போடணுன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம். அதே மாதிரி ஃபோன் பண்ணி ஆடு வேணும்னு கேட்குறீங்க இல்லையா, அவங்க வந்து யாருன்னு சொல்லிட்டு மறந்துடுறாங்களாம். அதுதான் இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக சொல்கிறேன்னு நினச்சது. அதனால் நீங்கள் ஆடு வேணும்னு நினைக்கிறவங்க உங்கள் பேர், ஊரை மட்டும் நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் நம்பர் வந்து சேவ் பண்ணி வச்சுக்குவோம். இந்த ஊரில் இவங்க வந்து இந்த ஆடு கேட்டாங்க அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் உங்களுக்கும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கும். நாங்களும் ஆடு இருந்துச்சுன்னா உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஃபோன் பண்ணுறவங்க உங்கள் பேர், ஊர் இதை கண்டிப்பாக வந்து சொல்லுங்கள். எனக்கு இத்தனை ஆடு வேணும் அப்படி சொல்லிட்டு, இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், ஊரோடு சேர்த்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி விட்ருங்க. ஓகேங்களா? அப்போ தான் நான் உங்களுக்கு பார்த்து ரிப்ளை பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன். சரிங்க, நாளைக்கு என்ன வீடியோ போகலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.